வணக்கம். இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து ஒரு பென்ஷனருக்கு 5,80,543 ரூபா வந்து அரியர் அமௌண்ட் வந்து கேல்குலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட் வந்து எதுக்கான அமௌண்ட்டு, இந்த அரியர் அமௌண்ட்டு ஏன் இவங்களுக்கு கிடைச்சாச்சு, இவங்க வந்து ஒரு விடோ பென்ஷனர், அதாவது விடோ டாக்டரு அந்த பென்ஷன் வந்து வாங்குறாங்க. பென்ஷனர், ஃபேமிலி பென்ஷனர், ஸ்பவுஸ் வந்து இறந்ததுக்கப்புறம் விடோ டாக்டர் வந்து பென்ஷன் அப்ளை பண்ணி இந்த அமௌண்ட் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதோட காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 16 நவம்பர் 2023 31 ஜனவரி 2026 வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலத்தோட பென்ஷன் அமௌண்ட் தான் இந்த 5,80,543 ரூபா. ஸோ இந்த அமௌண்ட்டெல்லாம் வாங்க முடியாமல் அவங்க வந்து இருந்தாங்க. ஸோ நம்ம சேனல் மூலிமா கான்டாக்ட் பண்ணி நம்ம வந்து இந்த அமௌண்ட் வந்து இப்போ வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ தமிழ் சைனிகள் கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி சக்ஸஸ் ஸ்டோரி வந்து இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து நம்ம வந்து அமௌண்ட் வந்து வாங்கி கொடுத்துருக்கோம். உங்களுக்குமே இந்த மாதிரி அமௌண்ட் வராது இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நம்மளோட சேனலில் மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட் சென்ட் பண்ணிங்கனாக்கா நம்ம அது செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்க வேண்டியது இருக்குது, காலகட்டத்தில் எவ்வளோ டிஏ சதவீதம் இருந்தாச்சு, அந்த டிஏக்கான பேசிக்கான டிஏ வந்து எவ்வளோ கிடைக்கணும் அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸும் வந்து கேல்குலேட் பண்ணி இவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து நம்ம உங்களுக்கு கேல்குலேட் பண்ணி வந்து சொல்லிவிடுவோம். ஸோ அந்த அமௌண்ட்லேருந்து அதிகப்படியாக போனாக்கா ஒரு 10% வந்து உங்களுக்கு மேலே கீழே வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்க தவிர அதிகமான வேரியேஷன் வந்து வரதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. ஸோ அதே மாதிரி தான் இவங்களுக்குமே நம்ம வந்து கேல்குலேஷன் பண்ணி சொன்னோம். ஸோ அந்த மாதிரி கேல்குலேஷன் பண்ண அமௌண்ட் வந்து இவங்களுக்கு கிடைச்சாச்சு. ஸோ இந்த வீடியோவில் இவங்களுக்கு வந்து 16 நவம்பர் 2023 31 ஜனவரி 2026 வரைக்கும் அந்த கேல்குலேஷனோட டீட்டெயில்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கான அந்த 26 மாதம் 15 நாளுக்கான அரியர் அமௌண்ட்டு 4,18,490 ரூபா வந்து அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிருக்கு. ஆனால் இவங்களோட டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5,80,543 ரூபா. ஸோ இந்த அமௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட் வந்து கிடச்சிருக்கு. பேலன்ஸ் அமௌண்ட் ஏன் கிடைக்கல அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டாக்குமெண்ட்டில் செக் பண்ணும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னா, முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் இல்லை இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கும் பென்ஷனுக்கும் உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, வீடியோ வந்து பார்க்க மாட்டேறீங்க. அதே போல் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க. ஸோ அதனால் 2 சப்ஸ்கிரைப் பண்ணால் தயவு செஞ்சு வந்து வீடியோ கண்டினியூவாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா பென்ஷன் சம்மந்தமான எந்த ஒரு அப்டேட் வந்தாலுமே இல்லை இந்த மாதிரி அரியது கிடைக்காது இருந்தாலுமே அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கோ இல்லை இந்த மாதிரி அரியது வாங்கிறதுக்கோ வாய்ப்பு வந்து நம்மளோட சேனல் மூலிமா உங்களுக்கு உருவாகும். ஸோ அதனால் தயவு செஞ்சு சேனலுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. நம்மளுக்கு வந்து பென்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய அரியர் வந்து நம்ம கேட்டாச்சுனாக்கா கிடைக்கிற பென்ஷனுமே வந்து ஸ்டாப் ஆகிடுமா இல்லை கொடுக்காம நிறுத்திடுவாங்களா அப்படின்ற அந்த சந்தேகம்லாம் வேண்டாம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது. நீங்கள் பென்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த விடோ டாக்டர் வந்து ஃபேமிலி பென்ஷன் வந்து அப்ளை பண்ணாங்க. அப்ளை பண்ணும்போது இவங்களுக்கான அன்மேரிட் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருப்பாங்க, இவங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருப்பாங்க, விடோ டாக்டர், டிவோர்ஸ் டாக்டர், அன்மேரிட் டாக்டருக்கான அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாம் ஆடிட் ஆன பிறகு தான் இவங்களோட பென்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். பக்கத்து வீட்டுக்காரோ இல்லை தெரிஞ்சவங்களோ வந்து இந்த அன்மேரிட் டாக்டரோ இல்லை விடோ டாக்டரோ இல்லை டிவோர்ஸ் டாக்டர் வந்து மறு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணால் உங்களோட பென்ஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும் அப்படின்ற அந்த கவலை வந்து படாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கு வந்து பென்ஷன் கிடைக்கும் போது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து வயிற்றில் எரிச்சல் வந்துடும். ஸோ அந்த எரிச்சல் காரணமாக இந்த மாதிரி உங்களை பயமுறுத்துறதுக்கான ஒரு சில வேலையெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. உங்ககிட்ட நேர்மையும் நியாயமும் இருக்குது, நீங்கள் சரியான முறையில் தான் உங்களோட பென்ஷன் வந்து அப்ளை பண்ணி வாங்கியிருக்கீங்க அப்படின்னாக்கா தைரியமாக உங்களோட பென்ஷன் வந்து நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கிளைம் பண்ணும்போது தான் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்காத அமௌண்ட்டை வந்து கிடைக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்றது வந்து நம்ம டாக்குமெண்ட்டில் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கான அந்த சிபி கிராமில் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கான அந்த கம்ப்ளைண்ட் டீட்டெயில்ஸு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4/4/2026 அன்றைக்கி வந்து நம்ம கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கல, எதெல்லாம் கிடைக்கல அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸை வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணி வந்து சொல்லியிருந்தோம். ஆனால் இங்கே வந்து நம்ம அமௌண்ட் மென்ஷன் பண்ணல, எந்த பீரியட்லேருந்து நம்மளுக்கு பென்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றத அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம சொன்னோம். ஸோ இது வந்து ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20/7/2026 வந்து எடுத்தாங்க. இதுக்கு முன்னாடியே வந்து 2-3 ஆக்ஷன் எடுத்தாங்க. ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேஸ் வந்து க்ளோஸ் ஆகலை. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் மூலிமா இவங்களுக்கு அந்த சம்மந்தப்பட்ட பென்ஷனர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் வந்து அதை கிரீவன்ஸ் வந்து அப்டேட் பண்ணாங்க. ஸோ அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20/7/2026 இந்த கிரீவன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கம்ப்ளீட் ஆன பிறகு 4,18,490 ரூபா வந்து இவங்களுக்கு அரியர் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 ஜூலை 2026 இவங்களோட அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. அதோட யூடிஆர் நம்பர் இங்கே வந்து பார்த்துட்ருக்கீங்க.
ஸோ இந்த 15 நவம்பர் 2023 1 பிப்ரவரி 2026 வரைக்கும் இந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ இந்த அமௌண்ட் கிரெடிட் ஆனதுக்கான அந்த கேல்குலேஷனோட டேட்டா ஷீட் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்துருக்கீங்க, இதுதான் அந்த கேல்குலேஷன் டேட்டா ஷீட்டு. இது வந்து ஸ்பார்க்ஸ்லேருந்து பென்ஷன் ஸ்லிப் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க லம்சம் அமௌண்ட்டுக்கானது. ஸோ உங்களுக்குமே லம்சம் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஸ்பார்க்ஸ்லேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும், அதாவது பென்ஷன் ஸ்லிப் வந்து ஒவ்வொரு மாதமும் ஜென்ரேட் ஆகும். இந்த மாதிரி லம்சம் அமௌண்ட் கிரெடிட் ஆகும்போது அந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லம்சம் அமௌண்ட்டுக்கான பென்ஷன் ஸ்லிப் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ முதல்ல வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. இதை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து வீடியோவில் சொல்லியிருக்கோம். பர்சனல் டீட்டெயில்ஸ், பிபிஓ நம்பர், டைப் ஆஃப் பென்ஷன் என்ன வந்து கிடைக்குது, அதே போல் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், பேன் நம்பர், யார் வந்து பெனிஃபிஷரியாக இருக்காங்க, அவங்க அந்த எம்ப்ளாயி வந்து எப்போ ரிட்டையர்மெண்ட் ஆனாங்க, எந்த பேங்க்கில் வந்து உங்களுக்கு பென்ஷன் கிரெடிட் ஆகுது, ஆதார் நம்பர், இது வந்து பர்சனல் டீட்டெயில். யார் வந்து பென்ஷன் வாங்குறாங்களோ அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் அந்த சர்வீஸ் பர்சனோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் வந்து இருக்கும். ஸோ லம்சம் அமௌண்ட் வந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அரியர் அமௌண்ட் வந்து 4,18,490 ரூபா வந்து கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ இந்த 4,18,490 ரூபாய்க்கான அந்த அரியர் கேல்குலேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் டேட்லேருந்து டூ டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 16 நவம்பர் 2023 31 ஜனவரி 2026 வரைக்கும். ஸோ இவங்களோட பேசிக் பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 13,596 ரூபா. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14,596 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 16 நவம்பர் 2023 30 நவம்பர் 2023 வரைக்கும் அந்த 15 நாள் வந்து எதற்கானனாக்கா, அந்த ஃபேமிலி பென்ஷனர் இறந்து இவங்களோட, அதாவது இந்த விடோ டாக்டருக்கான ஃபேமிலி பென்ஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கான அந்த 15 நாள் கேப்பு தான். அவங்களோட டேட் ஆஃப் டெத் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15 நவம்பர் 2023. ஸோ அடுத்த நாள்லேருந்து இவங்களுக்கு விடோ டாக்டருக்கான அந்த ஃபேமிலி பென்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இவங்களோட பேசிக் பென்ஷனில் பாதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 15 நாளுக்கு 7,298 ரூபா. ஸோ ஒரு மாதத்துக்கான பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14,596 ரூபா. ஸோ இதில் வந்து 1000 ரூபாய் வந்து எஃப்எம்ஏ வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட அடிப்படையில் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14,596 ரூபா. இவங்களோட OROP 3 ரிவிஷனில், பென்ஷன் ரிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட பேசிக் பென்ஷன் வந்து 13,596 ரூபா. 16 நவம்பர் 2023 31 ஜனவரி 2026 வரைக்கும் டிஆர் பர்சன்டேஜ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 43% ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 43, 47, 49, 51, 54, 56. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் தவறான சதவீதம் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் இங்கே வந்து தவறான சதவீதம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட 1 ஜனவரி 2024 30 ஜூன் 2024 வரைக்கும் நம்மளோட டிஏடிஆரோட அந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 47 வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து கிடைச்சது வந்து அந்த டைமில் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 ஜனவரி 2024 30 ஜூன் 2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 53.36 வந்து இருந்தது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 46லேருந்து 50 வந்து அதிகரித்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கான ஆஃபீஸ் மெமரண்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கொடுத்துருக்காங்க. 46லேருந்து 50 வந்து அதிகரிக்கிறாங்க. இது எப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜனவரி 2024 இது அதிகமாகுது. ஆனால் நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது இதில் வந்து 1 ஜனவரி 2024 30 ஜூன் 2024 வரைக்கும் நம்மளுக்கு 47 தான் இங்கே வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு பீரியடுக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2-3% வந்து இங்கே கம்மி பண்ணியிருக்காங்க. அது எதனாலும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 14,596 ரூபாய் பேசிக் பே வந்து இங்கே கால்குலேட் பண்ணதுனால 1000 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிருக்காங்க. அதாவது எஃப்எம்ஏவை சேர்த்து இவங்க வந்து கால்குலேட் பண்ணிடுறாங்க. அதனால் இங்கே டிஆர் பர்சன்டேஜில் வந்து கம்மி பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா இங்கே 2% கம்மி பண்ணும்போது இங்கே கொடுத்துருக்க அமௌண்ட் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது. இது வந்து நம்ம கிராஸ் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணியாச்சு. அவங்களுக்கும் அந்த பென்ஷனருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் திருப்தியாக வந்து இருக்குது இந்த கால்குலேஷன் மெத்தடில். ஸோ இந்த முறையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 26 மாதம் 15 நாளுக்கான மொத்த அரியர் வந்து பார்த்தீங்கன்னா 5,80,543 ரூபா வந்து இவங்களுக்கு ஆகுது. ஆனால் இவங்களுக்கு கிரெடிட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4,18,490 ரூபா. அந்த பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிரீவன்ஸ் போகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு எப்போ வந்து பென்ஷன் ஸ்டார்ட் ஆச்சோ, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஆல்ரெடி ஒரு 8 மாத பென்ஷன் வந்து அவங்க வாங்கிட்டாங்க. ஸோ அதனால தான் அந்த பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் வந்து வாங்கினாங்களோ அதெல்லாம் மைனஸ் பண்ணிவிட்டு இந்த பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை வந்து இங்கே கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்குமே இந்த மாதிரி வந்து பென்ஷன் கிடைக்காது இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து ரிவிஷன் ஆகாது இருக்குது அப்படின்னாக்கா நீங்களும் இந்த மாதிரி வந்து கிரீவன்ஸ் போட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அமௌண்ட் வந்து நீங்கள் கட்டாயமாக வந்து வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வந்து ஷேர் பண்ணுறதுக்கான முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இனிமேல் நிறைய பேர் வந்து குறிப்பாக நம்மளோட தமிழ்நாட்டில் அவங்களுக்கு வந்து என்ன அமௌண்ட் வந்து கிடைச்சிட்ருக்கு, அவங்களுக்கு கிடைக்கிற பென்ஷன் வந்து சரியான முறையில் கிடைக்குதா, பென்ஷன் ரிவிஷன் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து சரியாக ரிவிஷன் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அமௌண்ட் வந்து வாங்காமல் விட்டுறாங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு
நம்மளோட சேனலில் இருக்க வீடியோவை பார்த்து நீங்கள் எப்படி பயனடைகிறீங்களோ அதே மாதிரி மற்றவங்களும் பயனடைகிற மாதிரி உங்களோட குரூப்லேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச டிஃபென்ஸ் பென்ஷனருக்கும் வந்து நம்மளோட சேனலை வந்து ரெஃபர் பண்ணுங்கள், வீடியோவை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து அவங்களுக்கு கிடைக்காத அமௌண்ட்டை வந்து அவங்க கிளைம் பண்ணி வாங்கட்டும். ஸோ நம்ம வந்து இந்த சிபி கிராம் முறையில் வந்து எப்படி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும், அதே போல் ஸ்பார்ஸில் எப்படி உங்களோட கிரீவன்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்ற எல்லா விதமான டீட்டெயில்ஸும் வந்து நம்மளோட சேனலில் இருக்க வீடியோவில் வந்து இருக்குது. ஸோ அதனால் தயவு செஞ்சு சேனலுக்கு வீடியோ பார்த்து நீங்களும் பயன்பெறுங்க, மற்றவங்களையும் பயன் பண்ணுறதுக்காக வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது உங்களுக்கு பிடிச்சிருந்தாக வீடியோ லைக் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் சரி, அதே போல் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சரி, தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கும் பென்ஷனுக்கும் உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தது நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.